ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மொபைல் பர்ச்சேசிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 10,000க்குள்ளே ஒரு மொபைலை வாங்கணும், ஆனால் பெஸ்ட்டாக இருக்கணும், லோ பட்ஜெட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். நம்ம எந்த மாதிரி வாங்கலாம், டிஸ்பிளே எந்த மாதிரி இருக்கணும், ரேம் எவ்வளோ இருக்கணும், அதாவது ரோம் எவ்வளோ இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட லைஃப் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். 4G வாங்கலாமா, 5G வாங்கலாமா, இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஸ்டோரில் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறது அமேசான் இல்லைனா ஃப்ளிப்கார்ட், இது ரெண்டுத்தில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா அதிகமாக மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுறோம். நம்ம ஒரு ஆன்லைன் ஸ்டோரில் எடுத்துக்கின பட்சத்தில் எப்படி நம்ம ஒரு மொபைலை பார்த்து வாங்குறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி மொபைலை, அருமையான மொபைலை லோ பட்ஜெட்டில் பர்ச்சேஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஐடியாஸ் உங்களுக்கு என்ன தேவைப்படுச்சுன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் எந்த மாதிரி மொபைலை வாங்க போகிறோம், முதல் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நம்ம வாங்க போகிற மொபைலோட பிராண்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிற எந்த மொபைல் பிராண்டு பார்த்தீங்கன்னா ரெட்மியில் பார்த்தீங்கன்னா ஒரு லோ ப்ரைஸில், அதாவது ப்ரைஸை லாஸ்ட்டில் நம்ம பார்க்கலாம். அதாவது ரெட்மியில் லோ ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ரெட்மி 13C இதை பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 4GB ரேமு, அதாவது 126GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க நம்ம இன்பில்டாகவே. இதில் பார்த்தீங்கன்னா 4G தான், அது நார்மலாக 5G கிடையாது, 4G யூஸ் பண்ணலாம். அதோட G85 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இதோடய நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இந்த மொபைலை வாங்கினாலும் சரி, என்னப்பா இது 4GB ரேமு 128GB இன்பில்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா 4GB ரேம்ன்றது பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஸ்லோவாக இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்பீடு கம்மியாகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. நம்ம ரேம்ன்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும்தான். பட் ஆனால் டிஸ்பிளேயோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷிங் ரேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 90Hz டிஸ்பிளே ரெஃப்ரெஷிங் ரேட்டை கொடுத்துருக்காங்க. தாராளமாக வாங்கலாம் அந்த மொபைலை, கண்ணை மூடிக்கின்னு ரொம்ப ஹையஸ்ட்டில் போகாமல் எனக்கு ஒரு 10,000க்குள்ளே ஒரு நல்ல மொபைல் இருந்தால் போதுமே அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க இந்த ரெட்மி 13Cயை தாராளமாக வாங்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த ரெட்மி 13Cயோட டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸை ப்ரொடக்ஷனாக கொடுத்துருக்காங்க. அதால் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா சப்போஸ் தெரியாதனமாக மொபைல் கீழே விழுந்தால் கூட இந்த மொபைல் டேமேஜ் ஆகாது. ஏன்னா கொரில்லா கிளாஸோட வந்திருக்கு. இதுக்கு மேலே நம்ம ஒரு 100 ரூபாயோ 150 ரூபாயோ ஒரு டெம்பர் கிளாஸ் ஒட்டிடுவோம். அது மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நல்லா பார்த்துங்க, அதாவது பேக் கேமராவோட குவாலிட்டி 5MP AI கேமரா பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த மொபைலை வாங்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இதோட மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துடலாம். இதோட மொபைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4GB ரேமு 128GB பார்த்தீங்கன்னா 8,000 ரூபாய் வருது. 6GB ரேமு 128GB பார்த்தீங்கன்னா 9,000 ரூபாய் வருது. 8GB ரேமு 256GB பார்த்தீங்கன்னா அதாவது 11,500 ரூபாய் வருது. எல்லாத்துலேயும் ஒரு ரூபாய் கம்மியாக வச்சுருக்காங்க, ஏன்னா பெருசாக தெரியக்கூடாதான். இதோட கலர் பார்த்தீங்கன்னா பிளாக்ல இருக்குது, கிரீனில் இருக்குது, ஒயிட்டில் இருக்குது, அதாவது 3 கலரில் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த மொபைலை வாங்கலாம். ஏன்னா ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல. 8,000ன்றது ஒரு 4GB ரேமில் 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 4G மொபைல்ன்றதெல்லாம் வாங்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கம்மியான பட்ஜெட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 10,000க்குள்ளே மொபைல் வாங்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த ரெட்மி 13Cயை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோட சஜஷனில் நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு கேம் விளாட்றீங்கன்னா கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா 4GB ரேம்ன்றதால ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கேமோட அப்டேட் கொடுக்க முடியாது. ஆனால் 6GB ரேமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நான் வேறு ஒரு வீடியோவில் ஒரு கேம் மொபைல் எது நம்ம சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வேறு ஒரு வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஒரு பேசிக்காக ஒரு நல்ல ஒரு மொபைல் வாங்கணும்னா ரெட்மி 13Cயை நீங்கள் வாங்குங்க, என்னோட சஜஷனை தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மொபைலை எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லி நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதால எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஸ்பீச்சும் சரி, வீடியோட குவாலிட்டியும் சரி கொஞ்சம் லோவாக இருக்கும், அதெல்லாம் யாரும் வருத்தப்படாதீங்க. போக போக நம்ம பார்த்தீங்கன்னா அதாவது இது ட்ரைனிங் மாதிரி போக போக பார்த்தீங்கன்னா நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நீங்கள் எல்லாரும் பண்ண வேண்டிய விஷயமே நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.